இங்க பாரு நர்மதா, எதுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு பயப்படுற? உன் மேல யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தாக்கா பிரியா மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதான் நீ உனக்கு கேன்சர் அது இதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டு வச்சிருக்கே. அதுலயும் வேற இந்த பிரியா இருக்காளே, அவ ஒரு வட்டி கட்டண முட்டாள். ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை வந்து சந்தேகப்பட மாட்டேன். ஸோ நீ வரிட் பண்ணாத. இப்போதைக்கு நம்ம 600K ரீச் பண்ணணும். ஸோ அது ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நம்ம இதை முடிச்சுக்கலாம். சரி, நீ எங்கே போகிற? சாரி, நான் ஹைட் பண்ணுற இடத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். குட், அப்படி தான் இருக்கணும். ஸோ நீ எங்கே போகிறேன்னு யாருக்குமே தெரிய வேணாம். அண்ட் இன்னொரு விஷயம், உன்னோட பிக்சர் ஏதாச்சும் பிரியா கிட்ட இருக்கா? இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓகே, தட்ஸ் குட். அப்படின்னா உன்னை ஐடென்டிஃபை பண்ண போகிற ஒரே விஷயம் உன் நேம் தான். ஸோ உன்னோட ஒரிஜினல் நேமும் நர்மதா கிடையாது. ஸோ நோ ப்ராப்ளம் ஃபார் யூ. நீ எங்கே போறியோ அங்கே ஃப்ரீடமாக இருக்கலாம். சரி, ஆனால் எனக்கு இப்போ அட்லீஸ்ட் 50% காசு கொடுக்க முடியுமா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, தரேன். 600K ரீச் ஆகட்டும், அப்புறம் உனக்கு சேர வேண்டிய பங்கு நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீ சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அப்புறம் ரீசெண்டாக நீ பிரியா போய் பார்த்தியா? இல்லை, நான் எதுக்கு அவளை போய் பார்க்கணும்? எனக்கு வேறு வேலை இல்லை. ஆனால் போவேன். அவள் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நான் என் விக்ரமை போய் பார்க்க போவேன். எப்படியாச்சும் அவனை என் பக்கம் இழுக்க பார்ப்பேன். அவனும் விழுந்துருவான். ஸோ இதுதான் என் பிளானிங். குட் லக். தேங்க்யூ.